2026 மார்ச் மாதம் 29ஆம் திகதி குருத்தோலை ஞாயிறு. 2026 මාර්තු මාසේ 29 වෙනි ඉරිදා දවස. குருத்தோலை ஞாயிறு. அவருக்கு சிங்களத்தில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். கொக்கொல இரிதா. சொல்லுங்க ஆமேன். ஆமேன். சொல்லுங்க ஆமேன். ஆமேன். நான் காலையிலே போத சமிந்த இடத்துல இது என்ன வார்த்தை என்று கேட்டுக்கொண்டேன். පාලක චමින්දගෙන් උදෑසන මේ වචනය කුමක්ද කියලා මං ආගත්තා. என்ன ஞாயிறு? கொக்கொல இரிதா. சொல்லுங்க ஆமேன். ஆமேன். சொல்லுங்க ஆமேன். ஆமேன். குருத்தோலை ஞாயிறு. கொக்கொல இரிதா. அதுவும் ஒரு 5வது கிழமையை தேவன் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். 5 වෙනි සතියක් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ කරුණාවෙන් சில நேரம் ஏன் இந்த 5வது ஞாயிறையும் கொடுத்தார் என்று யோசிக்காதீர்கள். ඇයි මේ 5 වෙනි ඉරිදා දවසක් දුන්නේ කියලා ඔබ කල්පනා කරන්න. என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு கணத்துக்கும் தேவன் மகிமைக்கும் உரியவர். මගේ මාර්තුකාව නම් දෙවියන් වහන්සේ ගෞරවයට සහ මහිමයට ලක් වෙන දෙවියන් වහන්සේ. இன்றைக்கு அவரை எங்களுடைய வாழ்க்கையிலே கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். උන්වහන්සේව අපගේ ජීවිතේ මහිමයට පත් කරමු, ගෞරව කරමු. இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லும் போது මේ ගොක්කොල ඉරිදා කියන විට கேளுங்க, வெற்றி பயணத்தின் ஒரு பகுதி. ජයග්‍රහණයේ මාර්ගයෙන් එක පැත්තක්. அவர் மகிமைப்படுகிற நாள் இது. උන්වහන්සේ මහිමයට පත් වෙන දවස. மகிமைக்கு ஒப்பு கொடுத்து மகிமையை காண பண்ணுகிற நாட்கள். මහිමයට කැප කරලා මහිමේ දකින්න සලසවන දවසක්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த நாளை உலகம் முழுவதும் எல்லா மதங்களும் அறிந்திருக்கிறது. මේ දවස මුළු ලෝකෙම හැම ආගමක්ම දැන සිටිනවා. ஆனால் இந்த நாளிலே உங்களுக்கு விசேஷித்த ஒரு 3 அல்லது 2 குறிப்புகளை பேசுகிறேன். අද දවස ඔබට විශේෂිත කරුණු දෙකක් මම දේශනා කරනවා. லூக்கா 19:37. ලූක් 39:17. முதலாவது குறிப்பு. පළවෙනි කාරණය. தானமே திஸ்ஸත. 19:37. அவர் ஒலிவமலையில் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு. நன்றாய் கேளுங்கள், அவர் ஒலிவ மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ඔබ සවන් දෙන ඔලිව කන්දේ නම් උන්වහන්සේ බිමට බැසෙනවා. இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. මේ ඉතා වැදගත් වචනයක්. அவர் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார். උන්වහන්සේ උඩ ඉඳන් පාතට බැසෙනවා. சொல்லுங்க ஆமென். 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 கொஞ்சம் யோசிங்க. கல்பனா தகப்பன்மாரே, தாய்மாரே, வாலிப தம்பி தங்கச்சிமாரே, பிள்ளைகளே, வயோதிபர்களே யோசிங்க. පියවරු මව්වරු ඒ වගේම තරුණ තරුණියන් වැඩිමල් අය ඔබ කල්පනා කරලා බලන්න. இந்த ஒலிவ மலை முக்கியமானது. මේ ඔලිව කන්ද කියන්නේ ඉතා වැදගත් அதை දෙයක්. குறித்து இன்னொரு நேரம் பேசுவோம். ඔලිව කන්ද ගැන වෙන දවසක් කතා ஆனால் කරමු. இயேசு ஒலிவ மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ඔලිව කන්දේ නම් උන්වහන්සේ බිමට බැසෙනවා. கேளுங்க, மேலே இருந்து கீழே வருகிறார். උඩ ඉඳන් පාලට එනවා. உண்மையிலே இது என்னத்தை நாங்கள் கண்டு கொள்ள போகிறோம்? මොන දෙයක්ද මේකෙන් අපි දැනගන්න இதுல කියන්නේ? எங்களுக்குரிய பாடம் என்ன? අපට මේකේ පාඩම කුමක්ද? அதிலும் அவர் கழுதை குட்டியின் மேலிருந்து வருகிறார். උන්වහන්සේ ගොටලු පැටියා උඩේ වාඩි වෙලා ඉඳන් එනවා. மலையிலிருந்து வரும்போது சாதாரணமா வருகிறார். කන්දේ ඉඳන් එන විට සාධාරණ වෙනවා. பின்பு அவர் கழுதையின் குட்டியின் மேல் பவனி வருகிறார். ගොටලු පැටියා උඩ උන්වහන්සේ එනවා. அவர் குதிரையில வர இல்ல. උන්වහන්සේ අස්පයන් ආවේ. நல்லா கவனிங்க. හොඳට ආගන්න. அவர் ஒரு நேரம் குதிரையில வெற்றியோடு வருவார். දවසක් උන්වහන්සේ අස්පය අපිට ජයග්‍රහණයෙන් එනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். கழுதையின் மேல கழுதை குட்டியின் மேல் வருகிறார். ගොටලුවා තුල නෙවෙයි ගොටලු පැටියා උඩ උන්වහන්සේ. சில நேரம் இந்த காரியங்கள் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு காண்பிக்கிறது. සමහර ගොඩාක් දේවල් මේ ස්ථානයේ අපේ ජීවිතය ගැන පෙන්වනවා. திருமோசலன் குதிரையின் மேல் வர இல்ல, கழுதையின் மேல் வருகிறார். අස්පය අපිට නොවේ ගොටලු අපිට තමයි ආවේ. இதெல்லாம் லூக்கா நல்ல ஒரு வைத்தியன் எங்களுக்கு காண்பிக்கிறார். ලූකා කියන්නේ වෛද්‍යවරයෙක් එක ලස්සන ලියා අපට පෙන්වනවා. என்னத்தை காண்பிக்கிறார்? මොකද්ද මේ ස්ථානයේ கேளுங்க, පෙන්වන්නේ? தாழ்மை உள்ள அரசனாக வருகிறார். යටත් රජ කෙනෙක් හැටියට එනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீதிமானிடத்துல தாழ்மை இருக்கா? ධර්මිෂ්ඨයා ගාව යටත් භාවයේ තියෙනවද? ஊழியக்காரனிடத்துல தாழ்மை இருக்கா? සේවකයා තුල යටත් භාවයේ තියෙනවද? விசுவாசினிடத்துல தாழ்மை இருக்கா? පිළිවන්තයන් තුල යටත් භාවයේ තියෙනවද? எங்க பிறந்த எங்க வளர்ந்த, කොහෙද ඔබ ඉපදුනේ, කොහෙද ජීවත් වන්නේ? எங்க வாழ்ந்த, இப்ப எங்க வாழ்ற? කොහෙද ඔබ ජීවත් වුනේ, කොහෙද දැන් ජීවත් වන්නේ? ஆண்டவருடைய
தாழ்மை இன்றைக்கு எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ යටත් භාවය අප අද උසස් ස්ථානයක තබා තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இயேசுடைய தாழ்மையை பார்த்து தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේගේ යටත් භාවය දැකලා ඒක අරගෙන ඔබ ඇඳ ගන්න. கேளுங்க, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். வாயினாலே வடை சுடாதீர்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ඔබගේ මුඛයෙන් වඩේ පුච්චන්නට එපා. ඔබ ඒ යටත් භාවය ඇඳ ගන්න. நடந்து காட்டுங்க. ඇසිරීමෙන් පෙන්වන්න. இயேசு தாழ்த்தினார். යේසුස් වහන්සේ උන්වහන්සේව යටත් කළා. உயர்ந்தவராய் இருந்தும் උසස් කෙනෙක් ඇටියට ඉඳලා உன்னதராக இருந்தும் උතුම් කෙනෙක් ඇටියට ඉඳලා தேவ சித்தம் செய்கிறவராய் இருந்தும் දේව කැමැත්ත කරන කෙනෙක් ඇටියට ඉඳලා பாவம் இல்லாதவராக இருந்தும் පාපේ නැති කෙනෙක් ඇටියටත් ඉඳලා பரிசுத்தமாக்க வந்தவராய் இருந்தும் සුද්ධ පවිත්‍ර කරන්න ආපු කෙනෙක් ඇටියටත් ඉඳලා அவர் தன்னை தாழ்த்தினார். උන්වහන්සේව යටත් කරා. சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்களுடைய ரத்தத்துல தாழ்மை இருக்கா? ඔබගේ ලේවල යටත් භාවය තියෙනවද? உங்களுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கா? ඔබගේ ජීවිතේ යටත් භාවය තියෙනවද? தாழ்மை எப்படி காண்பிக்க ඒ போறீங்க? යටත් භාවය කොහොමද පෙන්වන්නේ? இயேசுவே சீசருடைய காலை கழுவினார். යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයන්ගේ කකුල් සේදුවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இன்றைக்கு தகப்பனே, தாயே, வாலிப தம்பி தங்கச்சியே, பிள்ளையே, தாழ்மையை அணிந்து கொள். පියවරු මව්වරු නංගිලා මල්ලිලා ඒ යටත් භාවය ඔබ ඇඳ ගන්න. தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. යටත් භාවය යටත් භාවය යටත් அவர் භාවය. கழுதையின் மேல் வந்தது தாழ்மையை குறிக்கிறது. ඒ ගොටලු අපිට ආපු එක යටත් භාවය අපිට அது පෙන්වනවා. மாத்திரமல்ல, ඒ විතරක් නොවේ. அவர் எவ்வளவு உயர்ந்தவர், උන්වහන්සේ කොතරම් උසස් எவ்வளவு කෙනෙක්ද? உன்னதர், කොතරම් උතුම් කෙනෙක්ද? எவ்வளவு மாறாதவர், කොතරම් වෙනස් නොවන எவ்வளவு කෙනෙක්ද? மகிமைக்குரியவர். කොතරම් මහිමයට ලක් වෙන්න ඕන அதுதான் இன்றைக்கு කෙනෙක්ද? நான் உங்களுக்கு பேசுகிற அவர் கனத்துக்கும் மகிமைக்குரியவர். තමයි මම අද කතා කරන්නේ උන්වහන්සේ ගෞරවයට සහ මහිමයට ලක් වෙන්න ඕන කෙනෙක්. ஆமென். ආමේන්. ஒரு கரு மாதிரி தன்னை தாழ்த்தின தேவன். එක කලලයක් ලෙස கரு 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 එක කලලයක් ලෙස අපව ආරක්ෂා කරපු දෙවියන් වහන්සේ. ஆமென். கலலையாக் எட்டியட்டு යටත් කරපු දෙවියන්. යටත් කරපු දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த நாள்ல இந்த செய்தியை මේ கேட்க. පණිවිඩය අසන එක ඔබට ටිකක් අමාරු වෙන්නට පුළුවන්. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். නැවත නැවත කියන්න. எங்களை விட படித்தவங்க உண்டு, අපිට වඩා ඉගෙනගත්තු අය ඉන්නවා. எங்களை விட வைத்தியர்கள் உண்டு, අපට වඩා වෛද්‍යවරු ඉන්නවා. எங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உண்டு. අපට වඩා ආශිර්වාදය ලැබපු අය ඉන්නවා. எங்களை அதுக்கு மேலாக தேவன் கிருபையாய் உயர்த்தி இருக்கிறார். ඊට වඩා අප උන්වහන්සේ කරුණාවෙන් උසස් කරලා ஆமென். තිබෙනවා. ආමේන්. மற்றவனை போல நாங்க வாழ தேவையில்லை. අනිත් අය වගේ ජීවත් වෙන්නට ඕනේ இந்த නැහැ. உலகத்துக்காக நாங்க வாழ මේ தேவையில்லை. ලෝකයේ වෙනුවෙන් අපි ජීවත් වෙන්න ඕනේ சபை නැහැ. என்றால் அது ஒரு குடும்பம். சபை என்றால் நீதிமான்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். සභාව කියන්නේ එක පවුලක්. සභාව කියන්නේ ධර්මිෂ්ඨයන් ඉන්න ස්ථානයක්. සුද්ධාත්මයන් වහන්සේ සැරිසරන ස්ථානයක්. கேளுங்க, அந்த அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தது தாழ்மை உள்ள ஒரு அரசனாக. කන්දෙන් උන්වහන්සේ බැසාවේ යටත් රජ කෙනෙක් හැටියට. ஆமென். ආමේන්. முழு உலகத்தையும் அரசாண்டு கொண்டிருக்கிறார். මුළු ලෝකෙම උන්වහන්සේ පාලනය කරමින් இந்த ඉන්නවා. நாள், இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன? මේ ගොක්කොල ඉරිදා කියන්නේ කුමක්ද? என்னத்தை நாங்க கற்றுக்கொள்ளணும், என்னத்தை புரிந்து கொள்ளணும்? මොකද්ද අපි තේරුම් ගන්න ඕනේ? මොකද්ද අපි ඉගෙන ගන්නට ඕනේ? அவர் ராஜாதி ராஜா தாழ்மை உள்ளவராக இருந்தார். උන්වහන්සේ රජුන්ගේ රජු උන්වහන්සේ යටත් භාවයෙන් හිටියා. இன்னும் தாழ்த்துகிறவராய்த்தான் இருக்கிறார். තමත් යටත් කරන කෙනෙක් හැටියට තමයි ඉන්නේ. இன்னும் அவர் அவருடைய கனத்துக்குரியவராய் இருந்தும் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ගෞරවයට ලක් වෙන කෙනෙක් හැටියට ඉඳලා තමත් අපට මඟ පෙන්වන කෙනෙක් හැටියට பாருங்க, ඉන්නවා. அவரை சுற்றி திரளான ஜனங்கள் இருந்தாங்க. උන්වහන්සේ වට කරමින් බොහෝ සෙනඟ හිටියා. சீசர்கள் மாத்திரமல்ல, திரளானவர்கள். ගෝලයන් පමණක් නොවේ, තව විශාල සෙනඟක්. ஏனென்றால் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. උන්වහන්සේ කරපු ආස්කම් එකක් දෙකක් නොවේ. உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய தொழில செய்த அற்புதங்கள் ஒன்றா இரண்டா? ඔබගේ ජීවිතය තුළ ඔබගේ පවුලේ ඔබගේ දරුවන් ඔබ රැකියා කරන ස්ථානයේ කරපු ආස්කම් එකක් දෙකක් නොවේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தான் உயிர் தெழுதலும் ஜீவனும் என்பதை ඔබ அடையாளப்படுத்தினார். ටිකක් කල්පනා කරන්න බලන්න ලාසරස්ව පන පිටින් නැගිටවපු දෙවියන් වහන්සේ අද ජීවතුන් අතර ඉන්නවා. උන්වහන්සේ තමයි අවසානයි පටන් ගැනීම. 4 நாட்கள் ஆயிட்டே நாருமேன்னு சொன்ன லாசரு, දවස් 4ක් මියගින් අවසානයේ දැන් ගඳගායි කියපු ලාසරස්. நாருமேன்னு சொன்ன லாசரு ගඳගායි කියපු ලාසරස්. சீசர்கள் இயேசுக்கு பின் இருந்தாங்க, அநேகர் அவரை பின்தொடர்ந்தாங்க. ஏன்னு சொன்னா அவர்தான் உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். ගෝලයන් යේසුස් වහන්සේගේ පසුපට හිටියා. ගොඩාක් සෙනඟ උන්වහන්සේව අනුගමනය කරා. මක්නිසාද උන්වහන්සේ ජීවමාන දෙවියන් முழு වහන්සේ. உலகமும் சொல்லுது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்லுகிற அளவுல நம்முடைய ஆண்டவர் தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், தேவாதி தேவன், அரசனாக මුළු இருக்கிறார். ලෝකෙම ක්‍රිස්තුස් වහන්සේට පෙර පසු කියන ඒ වචනේ තිබෙනවා. ඒක උන්වහන්සේ තමයි රජුන්ගේ රජු. උන්වහන්සේ තමයි ස්වාමින් වහන්සේ. யாரால துதிக்க முடியும்? කාටද නමස්කාර කරන්න யாரால පුළුවන්? புகழ முடியும்? කාටද වර්ණනා யாரால කරන්න පුළුවන්? கனப்படுத்த முடியும்? කාටද ගෞරව யாரால කරන්න පුළුවන්? மகிமைப்படுத்த முடியும்? කාටද මහිමේ දෙන්නට පුළුවන්? தாழ்மை அணிந்தவன் கத்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவான். යටත් භාවයේ ඇඳගත්තු කෙනා ස්වාමින් වහන්සේව ගෞරව කරයි මහිමේට පත් சொல்லுங்க කරයි. ஆமென். ආමේන්. சீசர்கள் என்ன செய்தார்கள்? ගෝලයන් මොනවද කරේ? அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு அவரை துதித்தார்கள். ආස්කම් ගැන සතුටු වෙලා උන්වහන්සේව ප්‍රශංසා කරා. அவர்தான் மெஸ்ஸியா என்று அடையாளப்படுத்தினார்கள். උන්වහන්සේ තමයි මෙසියා කියන ඒ සලකුණ දුන්නා. அவர்தான் வரப்போற மெஸ்ஸியாவாக இருக்கிறார். උන්වහන්සේ තමයි එන්න යන්නා වූ මෙසියා. ஆமென். ආමේන්. நாங்க ஆராதிக்கிற, துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற கத்தர் வரப்போற மெஸ்ஸியா, ராஜாதி ராஜா. අපි නමස්කාර කරන අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ රජුන්ගේ රජු මෙසියා උන්වහන්සේ එන්නට යනවා. கொஞ்சம் சிந்திங்க, சவுல் தான் முதலாவது ராஜா. ඔබ ටිකක් කල්පනා කරන්න සවුල් තමයි පළවෙනි රජතුමා. முதலாவது ராஜா. පළවෙනි රජතුමා. ஜனங்களிடத்துல சாமுவேல் சொல்றா, இந்த ராஜா இப்படி இப்படி எல்லாம் செய்வான். සාමුවෙල් සෙනඟට කියනවා මේ රජතුමා මේම මේම මෙසේ කරાવી කියලා. ஜனங்களுக்கு அதை குறிச்சு அக்கறை இல்ல. සෙනඟට ඒ ගැන කිසි කැක්කුමක් නැහැ. அவங்க என்ன சொன்னாங்க? එයාලා මොනවද කිව්වේ? உலகத்தை ஆளுகிற ராஜா மாதிரி வேணும். ලෝකේ පාලනය කරන රජ කෙනෙක් වගේ අපටත් රජ කෙනෙක් ඕනේ. வாசிங்க 1 ராஜா 8வது அதிகாரம், එක රාජාවලියේ 1 சாமுவேல் 8வது அதிகாரம் එක සාමුවෙල් 8 වෙනි පරිච්ඡේදය 11வது வார்த்தையிலிருந்து. 11 වෙනි පදය. 1 சாமுவேல் 8:11. එක සාමුවෙල් 8:11. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். நல்லா கவனிங்க. එතට අවුන් කන් දෙන්න. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தை ஆளுகிற ராஜா மாதிரி கேட்டாங்க. ඊශ්‍රායෙල් සෙනඟ ඉල්ලුවේ ලෝකේ පාලනය කරන රජ කෙනෙක් වගේ රජෙක් ඕනේ කියලා. ஆண்டவர் தீர்க்கதரிசியினூடாக அந்த ராஜாவை குறித்து சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ අනාගත වක්තුවරයා තුලින් මේ රජතුමා ගැන கேளுங்க, පවත්වනවා. உங்களோட மகன் உங்களோட மகள் மாற அவனுடைய ரதத்துக்கு முன்னுக்கு, அப்படி என்றா எதுவும் உண்ட பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், அவனுக்கு நடக்க கூடாது. ඔයාලගේ දරුවන්ට මේ දේ සිද්ධ වෙන්න ඕනේ, ඔහුට සිද්ධ වෙන්න හොඳ නැහැ. நல்லா கேளுங்க, හොඳට ආන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. முன்னுக்கு வைப்பான்டா, அவன் கொல்லப்படணும். சாதாரண மக்கள் அவன் வாழணும். සාමාන්‍ය මිනිස්යන් මරණයට ලක් වෙන්නට ඕනේ, ඔහු ජීවත් වන්නට ඕනේ. அது மாத்திரமா, ඒ විතරක්ද? 1000 பேருக்கு 50 பேருக்கு தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுக்களை பண்ணுகிறவர்களாக அவர்களை வைத்துக்கொள். அப்ப வேலைக்காரராக வைத்துக் கொள்வார். වැඩකාරයෙක් ඇටියට තබා ගන්නවා. அவங்க கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், வேதனை அவங்க அனுபவிக்க கூடாது. එයාලා අලාභය ලබන්න ඕනේ, එයාලා වේදනාවට පත් වෙන්න ඕනේ, ඒගොල්ලෝ බුද්ධි විඳින්නට හොඳ නැහැ. கேளுங்க, நம்முடைய ராஜாதி ராஜா எவ்வளவாய் நமக்காக தாழ்த்தினார். අපේ රජුන්ගේ රජතුමා කොතරම් අපි වෙනුවෙන් යටත් කරා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அந்த தென்னை ஓலையில குருசு செய்கிறதுல ஒன்றுமில்லை. ඒ ගොක්කොල වලින් කුරිස හදන එකේ කිසිම දෙයක් නැහැ. அது இல்ல. ඒකෙන් කිසිම දෙයක් නැහැ. அவர் எவ்வளவா தாழ்த்தினார். උන්වහන්සේ කොතරම් යටත් කරාද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. கேளுங்க, ආන්න. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ගීතාවලි එයා කියනවා கத்தரத்தான் நான் முன்பாக வைத்திருக்கிறேன். ස්වාමින් වහන්සේව තමයි මං ඉදිරියට තබා சொல்லுங்க තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. ஏ
அவருக்குத்தான் எது வந்தாலும் எனக்கு பாதிப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு. මට මොනමාවත් එයා තමයි මාව ආරක්ෂා කරන්නේ, එයා තමයි මාව බේරගන්නේ. ஆமென் ආමේන් ஆமென். ආමේන්. சவுல் ராஜா எப்படிப்பட்டவன்? සවුල් රජතුමා කොහමද? எதிர்கால பிள்ளையுடைய வாழ்க்கை அழியோணுமண்டு கிரியை செய்தவனே ஒழிய இயேசு தன் ஜீவனை கொடுத்தவர். අනාගත දරුවන් විනාශ වෙන්න ඕනේ කියලා ඔව් කියා කරා. නමුත් යේසුස් වහන්සේ අපි වෙනුවෙන් ජීවනය දුන්නා. ஆமென். ආමේන්. அந்த ராஜாவை கொஞ்சம் பாருங்க, ඒ රජතුමා ගැන ටිකක් அவருடைய බලන්න. தாழ்மையை பாருங்க. උන්වහන්සේගේ යටත්භාවය බලන්න. சீசர்கள் இனம் கண்டாங்க, தேவனை புகழ்ந்தாங்க. ගෝලයන් තේරුම් ගත්තා, දෙවියන් වහන්සේව වර්ණනා කරා. நன்றா கவனிங்க. හොඳට වුන්කන් 1 දෙන්න. சாமுவேல் 8:13 வாசிங்க brother. 1 சாமுவேல் 8:13 කියවන්න. உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அடுப்பம் சுடுகிறவர் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். நல்லா கேளுங்க. හොඳට ආන්න. வேலைக்காரி, වැඩකාරේ, வேலைக்காரர். වැඩකාරේ. இந்த உலக அரசியல்வாதிகள் அல்லது தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ලෝකේ රජවරු කොහමද ඉන්නේ? எப்படி வாழ்றாங்க? කොහමද ජීවත් ஆனா වෙන්නේ? தெய்வம் தன்னை தாழ்த்தினது எங்களை உயர்த்த. දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව යටත් කරා අපව උසස් කරන ආමේන්. පිණිස. ආමේන්. உங்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார், இன்னும் தாழ்த்த. ඔබව දෙවියන් වහන්සේ උසස් කරේ, තවත් ඔබව යටත් කරා. ஆமென். ආමේன். இன்னும் தேவனை கனப்படுத்த, இன்னும் தேவனை மகிமைப்படுத்த. දෙවියන් වහන්සේව තවත් වර්ණනා කරන්න මහිමයටපත් කරා. நல்லா சிந்திங்க தகப்பன்மார், தாய்மார், வாலிப பெண், வாலிப சகோதர பிள்ளைகளே சிந்திங்க. පියවරු මව්වරු ඒ වගේම සහෝදර සහෝදරයන් කුඩා දරුවන් තවත් ඉතන්න. நன்றாக சிந்தனை செய்யுங்க, හොඳට කල්පනා කරන්න. நன்றா சிந்தனை හොඳට செய்யுங்க. කල්පනා කරන්න. அவர் தன்னை தாழ்த்தினார் எங்களை உயர்த்தி வைக்க. උන්වහන්සේව යටත් කරා අපව උසස් භාවයට கேளுங்க, තබන්න. நாங்க ஒவ்வொருவரும் யாருக்கும் அடிமைகள் அல்ல, අපි එක්කෙනා කාටත් වාල්ලුකමෙන් பரிசுத்தத்துக்கு அடிமைகளா இருக்கிறோம். සුද්ධකමට අපි வாල්ලෙක් ඇටියට ஆமென். ආමේன். ராஜாக்களாக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாய் රජවරු வைத்திருக்கிறார். පූජකවරු ඇටියට අපි සුද්ධ ජාතියක් ඇටියට மனுஷன் தான் என்ன நினைப்பான், என்ன சிந்திப்பான், எப்படி செயல்படுவான், மற்றவன் தாழ்த்தப்படணும், அவன் உயர்த்தப்பட்டே இருக்கணும்னு நினைப்பான். මනුස්සයන් තමයි මොකද්ද කරන්නේ? මේ මනුස්සයව යටත් කරමින් ඌ උසස් වෙන්නට බලනවා. மற்றவன் நல்லா இருக்கிறது விரும்ப மாட்டான். අනිත් කෙනා හොඳට ඉන්න එකට ඌට කැමති නෑ. மற்றவன் எங்கெல்லாம் நல்லா இருக்கிறானோ அவன் யோசிப்பான். අරයා කොහමද හොඳින් ඉන්නේ, ඌ කොහමද පාලර දාන්නේ කියලා කල්පනා කරනවා. நான் ஒரு தாயாரோடு கழித்து கொண்டிருந்தேன். එක මවෙක් එක්ක කතා කරමින් அவங்க ஒரு பேப்பர் வைத்திருந்தாங்க. එයා පත්තරයක් තබාගෙන அது හිටියා. பழைய பேப்பர், கிழிந்த பேப்பர். පරණ ඉරුණු පත්තරයක්. அந்த பேப்பருடைய அந்த தன்மை கூட இழந்தது. ඒ පත්තරේ තත්වය පවා ඒක නැති වෙලා තිබුණේ. அவங்க சொன்னாங்க, එයා කිව්වා, பாருங்க பாஸ்டர், බලන්න පාලකතුමා, எனக்கு பிறந்ததுல இந்த தாய் தகப்பன் ஜாதகம் எழுதி வைத்திருக்கிறாங்க. මං ඉපදිච්ච එකේ මගේ අඳාන ලියා තිබෙනවා. அதுல அவங்க என்ன செய்வாங்க, இந்த நாட்கள் வரும்போது, இப்படிப்பட்ட நாட்கள் போது மந்திரவாதத்தை போய் வெட்டுவாங்க. உயரக்கூடாது, நிலக்குலையோணும், குடும்பமா இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, அந்த மந்திரவாதத்தை போய் இந்த காலங்களை பார்த்து காரியங்களை செய்வாங்க. මන්ත්‍රවාදියෙක් ගාවට අරන් ගිහිල්ලා ඒ අඳාන පෙන්නලා එයා උසස් වෙන්න හොඳ නෑ, එයා කන්න හොඳ නෑ, මේව විනාශ වෙලා යන්න ඕන කියලා කොටුවෙන් කොටුව කපනවා. கேளுங்க, இப்படிப்பட்டவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, මේම අයත් ගැලවීමට ඇවිත් තිබෙනවා. செஞ்சவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ඒක කරපු කෙනත් ගැලවීමට ඇවිත් තියෙනවා. ஆமென். ආමේන්. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சாமாய் தட்டுங்க. ராஜாதி ராஜா, රාජුන්ගේ රජු யாரையும் புறம்பா தள்ளுவதில்லை. ආවවත් උන්වහන්සේ තල්ලු சொல்லுங்க කරන්නේ. ஆமென். ආමේன். செய்தவர்களும் ஒரே சபையில, ඒ කරපු අයත් එකම සභාවේ, அந்த செய்யப்பட்டவர்களும் ஒரே சபையில. කාටද ඒ දේ කෙරුවේ? ඒගොල්ලොත් එකම සභාවේ. அவன் செஞ்சவங்களுக்கு இவர் தான் செஞ்சாருன்னு தெரியாது, எனக்கு தெரியும். කරපු කෙනාට දන්නේ නැහැ මෙයා තමයි කරේ කියලා. නමුත් පාලකතුමාට நன்றா දන්නවා. கேளுங்க, හොඳට ආන්න. இதுதான் உலகம். මේක තමයි ලෝකය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சில நேரம் உங்களோட பிறப்பு, உங்களோட காரியங்கள் சில நேரம் மந்திரவாதிகளோட வீடுகளை கொடுக்கப்பட்டிருக்கும். සමහර විට ඔබගේ අඳාන මන්ත්‍ර කියන ගුරුකම් කරන අය ගාවට දීලා තිබෙනවා. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக மந்திரமும் இல்லை, சூனியமும் இல்லை. දෙවියන් මාසක දරුවන්ට ඉදිරියේ உற்சாகமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க.
நாங்க பயப்பட வேண்டியதும் இல்ல, கலங்க வேண்டியதுமே අපි இல்ல. බය වෙන්නට කැළඹෙන්නට ඕනේ නෑ. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் ராஜாதி ராஜா. මක් නිසාද අපිත් එක්ක ඉන්න කෙනා රජුන්ගේ රජ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர் தாழ்மையை அணிந்தவர். උන්වහන්සේ යටත්භාවය පළඳගත්තු කෙනා. சபை தாழ்மையை அணிய வேண்டும். සභාව යටත්භාවය පළඳ ගන්නට ඕනේ. அடுத்ததாக දෙවනුව 38வது வார்த்தையை வாசிங்க. 38 වෙනි පදේ කියවා. 19:38 லூக்கா. ලූක් 19:38. கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா சோஸ்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். நன்றாக கேளுங்க. தேவனை புகழுகிறார்கள், එතට අන්න දෙවියන් වහන්සේ වර්ණනා කරනවා. தேவனை துதிக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. யாரெல்லாம் கேளுங்க, யாரெல்லாம் சபைக்கு வந்து ஸ்தோத்திரிக்காம புகழாம துதிக்காம இருக்கிறாங்களோ கவனிங்க, அவங்களோட வாழ்க்கையில தாழ்மை இல்லை. කවුද සභාවට ඇවිල්ලා උන්වහන්සේව වර්ණනා කරන්න නැතුව නමස්කාර කරන්න නැතුව ඉන්නේ? එයාලගේ ජීවිතේ යටත්භාවය. அவங்க நீயா நானாண்டு இருக்கிறவங்க. ඔබද මමද කියලා ඉන්න අය. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. சீசர்கள் புகழ்ந்தார்கள், ගෝලයෝ වර්ණනා කරා. துதித்தார்கள், නමස්කාර කරා. மகிமைப்படுத்தினார்கள். මහිමයට ලක් කරා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் என்று சொல்றதுக்கு எனக்கு இல்ல, தேவன் தான் நான் என்று சொல்ல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். මම කියලා කියන්න මට අයිතියක් නැහැ. දෙවියන් වහන්සේට පමණයි ඒ අයිතිය දෙන්නේ. இன்றைக்கு நாம் கர்த்தரை புகழுகிறோமா? අපි දෙවියන් වහන්සේව වර්ණනා කරනවාද? இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்ததே தேவனை புகழத்தான். මම අද මේ ස්ථානයට ආවේ දෙවියන් වහන්සේව වර්ණනා කරන්න ආමේන්. තමයි. ආමේන්. ஆமென். ஆமென். தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த. දෙවියන් වහන්සේව නමස්කාර කරලා මහිමයට පත් කරන්න. குருத்தோலை ஞாயிறு உன்னதத்தின் தேவனுக்கே மகிமை வரட்டும். ගොක්කොල ඉරිදා උතුම් දෙවියන් වහන්සේටම මහිමය වේවා. நன்றா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. சீசர்கள் மனிதர்கள் இயேசு பிதாவுடையவர் என்று கண்டு கொண்டாங்க. ගෝලයන් සහ එතන හිටපු සෙනඟ යේසුස් වහන්සේ පියා කෙනෙක් ඇඩේට දැනගත්තා. இயேசு பிதாவுடையவர். යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ කියන එක දැනගත්තා. பிதா என்ன சொல்லுகிறாரோ குமாரன் அதை செய்தார். පියාණන් වහන්සේ මොනවද කිව්වේ? කුමාරයා ඒ දේ කරා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ஆவியானவர் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ආත්මයන් වහන්සේ සභාවේ සැරිසරනවා. கேளுங்க. ஒன்று, එකක් இயேசு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ අපි වෙනුවෙන් මැදිහත්කාරකම් பிதா කරනවා. சிங்காசனத்தில் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். පියාණන් වහන්සේ සිංහාසනේ වාඩි වෙලා මුළු ලෝකෙම පාලනය කරනවා. சீசர்கள் இயேசு பிதா செய்கிறதை தான் செய்கிறார் என்று கண்டு கொண்டார்கள். ගෝලයන් දැකගත්තා පියාණන් වහන්සේ කියන දේ තමයි යේසුස් වහන්සේ කරන්නේ. இதனால பிதாவை அவர்கள் ඒ மகிமைப்படுத்தினார்கள். නිසා පියාණන් වහන්සේව ඒගොල්ලෝ මහිමයට පත් කරා. ආමේන්. ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்ப உண்மையிலே සැබවින් கேளுங்க, சீசருடைய மக்களுடைய செயலை பார்த்தீங்கன்னு சொன்னா, ගෝලයන්ගේ සෙනඟගේ ක්‍රියාකාරකම බැලුවා නම් கேளுங்க, உரத்த குரல், සද්දෙන් අඬනගා. உரத்த குரல். සද්දෙන් අඬනගා. ஏன் அந்த செயல்? ඇයි ඒ ක්‍රියාව? அவர் தாம் புகழப்படத்தக்கவர். උන්වහන්සේ තමයි වර්ණනාවට ආමේන්. ලක් වෙන්න පුළුවන් කෙනෙක්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இயேசு லாசரு உயிரோடு எழுப்பினதை கண்டாங்க. යේසුස් වහන්සේ ලාසරුස්ව පන පිටින් නගිටෝපේක நடக்க முடியாதவன் நடந்தான். ඇවිදින්න බැරි අය ඇවදු ஊமை பேசுனா, ගොළුව කතා කරා. செவிடன் கேட்டான், ඊරි කෙනා ඇසුවා. அற்புதம் நடந்தது, ආස්කම් සිද්ධ වුණා. அதிசயங்கள் நடந்தது. විස්මිත දේවල් සිද්ධ වුණා. இந்த சீசருடைய செயல் என்ன? මේ ගෝලයන්ගේ ක්‍රියාකාරකම உரத்த குரல்ல தேவனை புகழ்ந்தார். සාල අඬෙන් දෙවියන් වහන්සේව වර්ණනා சில කරා. நேரம் கொஞ்சம் கேளுங்க. සමහර විට ඔබ ටිකක් நாங்க අසන්න. உணர்ச்சி வசப்பட இல்ல, අපි ඇඟීමටපත් උනේ නැහැ. உரத்த குரல்ல தேவனை புகழ்றோம். අපි ඉතා ගැඹු සද්ද අඬෙන් දෙවියන් වහන්සේව වර්ණනා කරා. ஆமென். ආමේන්. சில நேரம் பாடிக்கொண்டிருக்கிற நேரம் අපි ගායනා කරමින් ඉන්නවා. ஆண்டவர் செய்ததை நினைக்கும் போது දෙවියන් වහන්සේ කරපු දේ ඉතන විට நான் சில நேரம் சொல்லுவேன், සමහර විට මං அவர் කියනවා கத்தாதி கத்தர். උන්වහන්සේ ස්වාමින් වහන්සේගේ ස්වාමීන් ආමේන්. වහන්සේ. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர் தேவாதி தேவன், උන්වහන්සේ දෙවියන්ගේ දෙවියන් වහන්සේ. அவர் உயிரோடு எழுந்தவர். උන්වහන්සේ எங்களுக்கு ජීවමාන பைத்தியம் இல்லை, අපිට පිස්සු නෑ.
ஆண்டவருக்காக பைத்தியமா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පිස්සෙක් ඇටියට ඉන්නවා. ஆமென். ආමේන්. அவர் உன்னத ஊழியத்தை தந்திருக்கிறார். උන්වහන්සේ උතුම් සේවය දී තිබෙනවා. மந்தைகளை கொடுத்திருக்கிறார். බැටළුවන් දී තිබෙනවා. ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். சேவகයන් தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனத்தை දී තිබෙනවා. எங்களால உரத்த குரல்ல தேவனை மகிமைப்படுத்தத்தான் ஆசை. අපිට සද්ද ඉතා ඉහළ අඬෙන් තමයි දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්න ආසයි. ஆண்டவர் செய்யற நன்மைகள் மகா பெரியது. දෙවියන් වහන්සේ කරන යාපත ඉතා විශාලයි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දීලා දෙවියන් වහන්සේ මහිමයට පත් மகிமைப்படுத்துங்க. මහිමයට පත් කරන්න. என்ன இவங்க கத்துறாங்க? ඇයි මෙයා කෑ ගහන්නේ? என்ன கத்துறாங்க? ඇයි මෙයා කෑ ගහන්නේ? பிசு මෙයාට ඉවනක පෛත්‍ය நோ නෑ. உரத்த குரல்ல தேவனை புகழுகிறாங்க. ඉහළ අඬෙන් දෙවියන් වහන්සේව වර්ණනා කරනවා. கவனிங்க. ඔබ හොඳට සමන් දෙන්න. கர்த்தர் ஒவ்வொன்றையும் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ හැම දෙයක්ම බලාගෙන ඉන්නේ. ஒவ்வொரு அசைவையும் හැම பார்த்தார். සැලවීමක්ම දකිනවා. இந்த லூக்கா, இந்த வைத்தியன், அவங்களோட ஒவ்வொரு செயலையும் ஆவியானவர் ஊடாக பாருங்க அழகாக எழுதி මේ வைத்திருக்கிறார். වෛද්‍යවරු ලූකා ඉතා ආත්මයන්න් වහන්සේ තුල ඉතා පෑදිලිව ලස්සනට අලංකාරව ලියා சீசருடைய තිබෙනවා. செயலை பார்த்தார். ගෝලයන්ගේ ඇසිරීම බැලුවා. உரத்த குரல்ல தேவனை ඉතා மகிமைப்படுத்தினார். සද්ද අඬෙන් දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරා. ஆமென். ආමේන්. இதுக்காகத்தான் நாங்க உயிர் வாழ்றோம். මේ නිසා තමයි අපි ජීවත් වෙන්නේ. ஆண்டுடைய சமூகத்துல வெக்கம் பார்க்கிற இடமல்ல, துக்கம் பார்க்கிற இடமல்ல, அழுதோ ஸ்தோத்திரத்தோடையோ சத்தமாகவோ அமைதலாகவோ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ලැජ්ජාව බලන ස්ථානයක්, දුකක් බලන ස්ථානයක් නොවේ. ඔබට අඬලා කොයි විදියටද උන්වහන්සේව මහිමයට පත් කරන්න පුළුවන්නේ? උන්වහන්සේව මහිමයට கேளுங்க, පත් කරන්න இயேசு ස්ථානයක්. செய்த அற்புதத்துல යේසුස් වහන්සේ කරපු ආස්කම கேளுங்க, மிகுந்த மகிழ்ச்சி. ඉතා ප්‍රීති. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடந்தா ඔබගේ மிகுந்த மகிழ்ச்சி இருக்குமா, மிகுந்த துக்கம் இருக்கும்? ඔබගේ ජීවිතේ ආස්කම් සිද්ධ වුණොත් ඉතා ප්‍රීතියක් තිබෙයිද නැත්නම් දුකක් තිබෙයිද? இவங்கள மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. ගොඩාක් ඉතා ප්‍රීතියෙන් கேளுங்க, இப்ப சொல்லுகிறேன். දැන් කියන්න. இந்த மிகுந்த மகிழ்ச்சி எதை காண்பிக்கிறது? நன்றி உணர்வை காண்பிக்கிறது. ඉතා ප්‍රීතියෙන් ඉන්න එක මොකද්ද පෙන්වන්නේ? ස්තුතිවන්තකම පෙන්වනවා. ஆமென். ආමේන්. என்னதை காண்பிக்குது? මොකද්ද පෙන්වන්නේ? நன்றி உணர்வு. ස්තුතිවන්ත ඇඟීම. 10 பேர் அற்புதத்தை கண்டாங்க, 10 දෙනෙක් ආස්කම දැක්කා. ஒருத்தன் தான் நன்றி செலுத்தினான். කෙනෙක් තමයි ස්තුති කරේ. மற்றவர்கள் எங்கே? අන්න අය කොහෙද? அந்த வரிசையில நீ இருக்கிறியா அல்லது அந்த ஒருவண்ட வரிசையில இருக்கிறியா? ඒ පේලියේ ඔබ ඉන්නවද නැත්නම් ඒ එක කෙනාගේ පේලියේ ඉන්නවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. நன்றா கேளுங்க. හොඳට අහන්න. அந்த 9 பேர்ல வரிசையில இருக்கிறியா, நன்றி செலுத்தின ஒருத்தண்ட வரிசையில ඔබ இருக்கிறியா? අර 9 දෙනාගේ පේලියේ ඉන්නවද? ස්තුති කරපු නැත්නම් ඒ මිනිස්සයාගේ පේලියේ ඔබ ඉන්නවද? ஆமென். ආමේන්. எங்க? ඔබ කොහෙද? வேயா? ඔබ කොහෙද? எங்கே? ඔබ කොහෙද? ஸ்லீப். ඔබ නිදාගෙනද? நிதாகத்தா, තූංගි විට්ටයි. மறந்து விட்டா, ඔබ අමතක කරා. தேவனுக்கு மகிமையை செலுத்தாம விட்ட, දෙවියන් වහන්සේට මහිමය ඔබ දුන්නේ නැහැ. நன்றி உணர்வு இல்லாம போயிட்டு. ඔබට ස්තුතිවන්ත ඒ ස්තුතිවන්තකම නැතුව ගියා. நன்றி உணர்வு இல்லாம போயிட்டு. ඒ ස්තුතිවන්තකම ඇඟීම ඔබට නැතුව இந்த ගියා. பூமியில அவரை மகிமைப்படுத்துறதை தவிர வேறொன்று உனக்கு பெருசா இருக்க கூடாது. මාසෙව මහිමයට පත් කරන එක ඇරෙන්න වෙන කිසිම දෙයක් ඔබට ලොකුවට තිබෙන්න ආමේන්. ඕනේ නැහැ. ආමේන්. அந்த நாட்கள்ல சொல்றேன் கேளுங்க, அந்த நாள் கிறிஸ்தவங்க. ඒ දවස්වල කිතුණුවන්. இவரும் குடும்பத்துல ஒருவர், මෙයාත් පවුලේ කෙනෙක්. இந்த இவரும் குடும்பத்துல ஒருவர். මෙයාත් පවුලේ இங்கே කෙනෙක්. இருக்கிறீங்க. තවත් ඉන්නවා. என்ன கால் பண்ணுவாங்க, මට කතා කරනවා. பாஸ்டர் என்ன மாதிரி පාස්ටර් කොහමද? நைட் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு துதிப்பமா? 8 ඉඳන් 10 වෙනකන් ස්තුති කරමුද? இப்ப දැන් அடங்கி போயிட்டு எல்லாம், දැන් ඔක්කොම නැති වෙලා ගිහිල්ලා. அடங்கிட்டு. ඔක්කොම නැති වෙලා ගිහිල්ලා. ஒரு 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் துதிச்சு ஜெபம் பண்ணுவோமா? 10 1 වෙනකන් හොඳට ප්‍රශංසා කරලා යාඥා කරනවා. கேட்கிற ஒருத்தர் இல்ல, வாலிபனும் இல்ல, தகப்பன்மாரும் இல்ல. අද ආන්න කෙනෙක් නෑ, තරුණ අයත් නෑ, පියවරුත් නෑ. நன்றி உணர்வு இல்ல. ඒ ස්තුතිවන්ත ඇඟීමක් නෑ. குருத்தோலை ஞாயிறு, කොක්කොල ඉරිදා வெற்றி பயணம். இந்த நாள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பயணம் இல்லை. මේ
ජයග්‍රහණයේ ගමනේ ඔබගේ ආත්මික ජීවිතේ ජයග්‍රහණයක් නැහැ. நன்றி உணர்வு இல்ல. ඔබට ස්තුතිවන්ත ඇඟීමක් නැහැ. ஏற்கனவே போயாக்க நீங்க ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க. පොයාට මොකක් හරි ඔබ පොය දවසේ මොකක් හරි ප්‍රෝග්‍රෑම් එකක් දාලා ඇති. அது புதன்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்தா இன்னும் நல்லமே. ඒක බදාදානේ ආවේ සිකුරාදාව නම් තවත් හොඳයිනේ. காலம் கடைசி. මේ කාලේ අන්තිම කාලය. நன்றி உணவோட வாழ பழகுங்க. ස්තුතිවන්ත ඇඟීමෙන් ජීවත් වන්න පුරුදු වන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அடுத்த சில சட்டத்திட்டங்கள் எடுக்கப்படும். තවත් නීති රීති ගෙනු ලැබේ. சபைக்குள் எடுக்கப்படும். සභාව තුල ගෙනු ලැබේ. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. சோம்பல் ஆவியில சோம்பேறித்தனத்துல சபையை வளர்க்க விரும்ப இல்ல. අසලකමෙන් සභාව වර්ධනය කරන්නට කැමති නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. எங்களுடைய யாழ்ப்பாண ஊழியக்காரரோட கதைச்சு අපේ යාපනයේ සේවකයාත් එක්ක කතා කරා. கேளுங்க. ආන්න. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, අද ඉරිදා. முதலாம் தேதி புதன்கிழமை, පළවෙනිදා බදාදා. வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி, සිකුරාදා ඇවිල්ලා මා සිකුරාදා. அடுத்தது சனியன் நாள் சனிக்கிழமை. ඊට සෙනසුරාදා. சனியன் සෙනසුරා. செனசுரு ඊට පස්සේ උත්තානව ඉරිදා. ඊට පස්සේ උயிர் තෙලඳ නායිරු. பாருங்க 5 நாளும் முள்ளத்தீவு ஓடணும். දවස් 5 මුල්ලේතිව් දුවන්න ඕනේ. 200 கிலோமீட்டர் ஓடணும். මීට කිලෝමීටර් 200ක් දුවන්න. பெட்ரோல் போகும். பெட்ரோல் යනවා. கை கால் நோவுது. ඇඟපත රිදෙනවා. உண்மை. நீங்க இதுக்குள்ள இருந்து வாரவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ඔබ මේ ඇතුලේ ඉඳන් ඉන්න අය නේ ඔබට කිසිම ප්‍රශ්නයක් நல்லா නැහැ. கேளுங்க. හොඳට ආන්න. நான் சொன்னேன் මං කිව්වා வருஷத்துக்கு ஒருக்கா தான் இப்படி வருது. අවුරුද්දට එක සැරයක් තමයි මේ මෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். அதனால தான் நான் இங்க இருக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறீங்க. ඒ නිසා තමයි මම මේ ඉන්නේ ඔබ ඒ ඉන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நல்லா சிந்திங்க. හොඳට කල්පනා வருஷத்துல කරන්න. ஒருக்கா අවුරුද්දට එක පාරක්. இலக்கணும், இலக்கணும், අයිමි කරා ගන්නට ඕනේ. கொடுக்கணும், දෙන්නට ඕනේ. கனப்படுத்தணும், ගෞරවයට ලක්වන්න. நன்றி உணர்வை காட்டணும். ස්තුතිවන්ත ඇඟීම පෙන්වන්න சொல்லுங்க ඕනේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. முள்ளு போட வராதீங்க, அதே முள்ள நீங்க சாப்பிடுவீங்க. ඔබ කටු දාන්නට එන්න එපා. ඒ කට්ටම ආපහු ඔබ කාවි. நன்றா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. இதுதான் ஊழியம், මේක තමයි සේවය. இதுதான் தரிசனம். මේක තමයි எனக்கு දර්ශනය. இந்த 3 மணி பிறகு பானந்துர போறது வெயில்ல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? තුනට පානදුර යන එක මට කොහමද අවුවේ යන එක කොහමද තිබෙන්නේ කියලා. அதுவும் 1:30 போகணும். 1:20ට මේන් යන්නට ඕනේ. அப்படியே வெயில்ல போக 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 சூப்பரா இருக்குது. ඒ අවුවේ යන්න උදේට තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். எப்படி இருக்குது? කොහමද තිබෙන්නේ? சூப்பர். හොඳට තියෙනවා. இடையில தூக்கம் வருது. හොඳ නින්දට එනවා. வெயில் இதால கோவமா வருது எனக்கும். අවුව නිසා කෝපේ මට එනවා. இடையில போய் எங்கேயாவது பிளேன் டீயை குடிக்கிறது. මගට ගිහලා ප්ලේන් ටිකක් බොනවා. அது சீனி போட்டு குடிச்சாலும் பிரச்சனையாயிரு. சீனி இல்லாத ஒரு பிளேன் டீ குடிக்கல எப்படி இருக்கும்? සීනි දාලා බිව්වොත් ඒක ප්‍රශ්නයක්. සීනි නැතුව බිව්වොත් කොහමද இந்த තිබෙන්නේ? நேரம் தண்ணியை குடிக்கலுமா? හැම විටම වතුර බොන්න පුළුවන්. தூக்கத்தை இல்லாம ஆக்கணும். නින්ද නැති කරන්න. அங்க பானந்துர போனா அம்மாமார் வருவாங்க. පානදුර ගියොත් අම්මාවරු වෙනවා. கேளுங்க 3 மணிக்கு ஸ்துதி வேவா, பிரசன்சா வேவா, மைமய வேவா. පානදුර போனா இப்படி தான் இருக்கும். ஸ்துதி எப்படி இருக்கும்? කොහමද තිබෙන්නේ? 50 பேர் அங்க இல்ல. 50ක් 5 ස්ථානේ. பேர் 6 பேர் 6 දෙනෙක් 7 දෙනෙක් நின்று கொண்டு தூங்குவாங்க. ඊටගනන් නිදා ගන්නවා. புதிய ஜனங்கள் අලුත් සෙනඟ. இந்த பாருங்க. சில நேரம் அம்மாமார் என்ன பார்த்து கண்ணடிக்கிறாங்க இப்படி සමහර විට අම්මවරු මට බලලා ඇස් ගන්නවා. தூக்கத்துல නින්දෙන් இப்படிங்கிறாங்க. මේම ඉන්නවා. எங்கட சகோதரன் கொஞ்ச நேரம் இருப்பார், அப்புறம் அப்படி எலும்பி அப்படியே போவார், வெளியே போயிட்டு வருவார். ඒ සහෝදරයා පොඩ්ඩක් ඉන්නවා අපෝ එළියට ගිහිල්ලා. ஏ ඇයි ඒ? கடினமானது தான். ඒක හරි දැඩි. இதுதான் ஊழியம். මේක තමයි සේවය. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உங்களுக்கு எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்? ඔබට කොහමද මට කොහම තිබෙයිද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தருடைய ஊழியம். ස්වාමින් වහන්සේ நன்றி உணர்வு ඒ ස්තුතිවන්ත ඇඟීම உயிரோடு வைத்திருக்கிறார். ජීව තුන් අතර තබා மரணம் எழுதப்பட்ட இந்த வாழ்க்கையில ஜீவனை கூட்டினது மனுஷி பிள்ளைகளுக்காக இல்ல, அவங்களோட விருப்பத்துக்கு அல்ல, தேவ சித்தம் செய்ய. මරණය ලියා තිබුණු මාගේ ජීවිතේ වැඩි කරේ මාගේ පවුලේ අය වෙනුවෙන් නොවේ, උන්වහන්සේගේ කැමැත්ත කරා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கடவுள், ස්වාමින් වහන්සේ குடும்பம், ஊழியம், පවුල සේවය. ஆனா கடவுள் தான் முதல்.
පළවෙනි දේ ස්වාමින් වහන්සේ ආමේන්. වහන්සේ ප- சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்களுக்கும் ஒரு சேவிஸ செஞ்சுட்டு உங்களை மாதிரி வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கு விருப்பம். අපිත් එක සේවිසයක් කරලා ඔබ වගේ හොඳට උයලා කාලා ගෙදර නිදා ගන්න ආසයි. நன்றி உணர்வு வேணும். ස්තුතිවන්ත ඇඟීමක් அதாவது ඕනේ. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு விளங்கி கொண்டீங்கண்டா சரி. ඔබ කොයි ස්ථානේද ඉන්නේ කියන එක ඔබ තේරුම් எங்க ගන්න හරි. இருக்கிறீங்க எங்க வரணும்னு நினைத்துக் கொள்ளுங்க. කොහෙද ඉන්නේ කොහෙටද ඉන්න ඕනේ කියන එක ඔබ கேளுங்க, තේරුම් நீங்க ගන්න. ஒரு நாளும் சரியில்லை, தேவன் தான் சரி. ඔබ කවදාවත් ඔබ හරි නෑ දෙවියන් වහන්සේ පමණයි හරි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாய் தட்டுங்க. கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தான் நேரானவர், மகிமைக்குரியவர். දෙවියන් වහන්සේ තමයි උසස් කෙනා මහිමයට ලක් எனக்கு වෙන්න ඕන කෙනා. பாணந்துறைக்கு 60-70 கிலோமீட்டர், පානදුරට කිලෝ 8ක් போதகர் தவராஜாக்கு 190 கிலோமீட்டர். பொனிட்ட கேளுங்க, பைஸ்கல்ல போறேன்டா எப்படி இருக்கும்னு கேளுங்க அவர். සහෝදර බොනීගෙන් ආන්න කිලෝමීටර් 190 බයික් එකේ යනවා නම් කොහමද எப்படி තිබෙන්නේ? இருக்கும் பிரதர்? කොහමද තිබෙන්නේ? வெயில் எப்படி கொழும்பை விட? කොළඹට වඩා ඉතා ඌෂ්ණයි රස්නේ. நான் சொன்ன எனக்கு தெரியும். මම දන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஊழியம். සේවය. ஆமென். ஆமென். நன்றி உணர்வு. ඒ ස්තුතිවන්ත ඇඟීම. சொல்லுங்க ஆமென். ආමේன். நன்றி உணர்வு. ඒ ස්තුතිවන්ත ඇඟීම. முல்லைத்தீவு ஓடுறது யாழ்ப்பாணத்திலிருந்து சாதாரண வெப்பம் அல்ல, பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். යාපනයේ ඉඳන් මුල්ලෙයිතිව් බයික් එකේ අනේක ඉතා අමාරුයි භයංකාරකමක්. எங்கட ஊழியக்கார மோட்டார் பைக் எல்லாமே பழசுத்தான். அவங்க உடம்பு நோவும் வேதனை. சில நேரம் தவராஜா பாசம் 8 மணிக்கு எடுத்தா ஆன்சர் பண்ண மாட்டா, அவரு கோவம் கோவமா வருது. සමහරවිට 8ට කෝල්ලයක් ගත්තොත් එහෙම තවරාජය ආන්සර් කරන්න යාර කෝපේ ஓ එනවා. ஓ, இப்பதான் வந்தே. ஓ ஆ. දැන් තමයි ඉන්නේ. ඔව්. ඇයි? நான் சொன்னேன் என்ன பிரச்சனை? මොකද්ද ප්‍රශ්නේ? இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. නෑ කියන්න. இல்ல, எனக்கும் விளங்குது. මට තේරෙනවා. கடவுளுக்கு தான் நாங்க ஊழியம் செய்றோம். ස්වාමින් දෙවියන් වහන්සේට තමයි අපි සේවය ஆமென். කරන්නේ. ආමේන්. கடவுளைத்தான் நன்றி செலுத்துகிற நன்றி உணர்வை காண்பிக்கிறோம். ස්වාමින් වහන්සේට තමයි ස්තුති කරන්න ඕන, ස්තුතිවන්ත ඇඟීම පෙන්වන්නට ඕනේ. இதுல இன்னொரு சின்ன காரியம், තව කුඩා දෙයක් ஆண்டோடைய எதிர்பார்ப்பை நாங்க செய்யணும். දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු අපි කරන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. டெரிக் பாக்குறார், என்னடா இது 9:40 ஆயிட்டு இன்றைக்கு இன்னும் இழுக்கிறார் பாஸ்டர். සහෝදර ඩෙරික් බලනවා 9:40 තාමත් පාලකතුමා ඇදගෙන ඉන්නවා. பாஸ்டர் முடிஞ்ச உடனே அதுல வேற ஒரு சண்டே ஸ்கூல், ඒක ඉවර වෙච්ච ගම තවත් සපත් පාසලක්. அதுல வேற என்னங்கிறார். එහෙම කොඳුරනවා. அவர் அப்படி செய்யல, சொல்றேன். එයා එහෙම කරන කෙනෙක් නෙවෙයි කියන්නම්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இதெல்லாம் මේ හැම දේම ஆண்டோடைய எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றணும். දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු ඔබ ඉෂ්ට කරන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சண்டே ஸ்கூல்ல படிச்சதை தான் நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்றேன். සපත් පාසලේ ඉගෙනගත්තු දේ තමයි අද මම දේශනා කරන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீங்க படிக்காதபடினால தான் இடிக்கிறீங்க. ඔබ ඉගෙනගත්තු නැතිඳ තමයි අද ඇප්පෙන්නේ. ஆண்டோடைய எதிர்பார்ப்பை மறந்துடாதீங்க. දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු ඔබ අමතක කරන්න එපා. நான் ஈஸ்டருக்கு தான் லீவு கொடுப்பேன். எதுக்கு கொடுப்பேன்? யூத்துக்கு, சண்டே ஸ்கூலுக்கு. ඊස්ටර් ඉරිදා නිමාඩු දෙනවා. කාටද දෙන්නේ? යූත් එකටයි සන්ඩේ ස්කූල් එකටයි. ஆமென். ආමේන්. அப்ப பாருங்க, முடிஞ்ச உடனே அவரு இல்ல ඉවර වෙච්ච ගම කෝ කට්ටිය නෑ. நானே ඉල්ලේ. ஏ ඇයි? ஆண்டோடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுதா? දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව ඉෂ්ට වෙනවාද? நன்றி உணர்வு. ස්තුතිවන්ත ඇඟීම